இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சக்தி தான். சக்தி? சக்தி இல்ல, அவன் பேரு மாஸ். அண்ணா, ஆண்டனி என்ன சாகும்போது செம்பிக்கரை ஃபேக்டரியில் அவனை நான் பார்த்தேண்ணே. செம்பிக்கரில் ஆண்டனி போட்டது அவன் தான், இப்போ எம்எல்ஏ போட்டது அவன் தான் சார். உங்களுக்கு வேண்டியவங்க 2 பேர் சாகும்போதும் அவன் அங்கே இருந்திருக்கான். பத்தாததுக்கு அந்த தூக்கு தண்டனை கைதி கமல் ஏகாம்பரம் வேற அங்க. உங்களுக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம்? நிறுத்துறா. சக்தி யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் யாரும் நினைக்கிறேன் சார். அவன் சார் டார்ச்சர் பண்ண. அவர் உங்க அப்பாடா. உங்க அப்பா. உங்க அம்மாவோட குடும்பத்துக்கு இந்தியாவில் இருந்த ஒரே ஃபேமிலி ஃப்ரெண்ட் நான் தான். கனடாவில் இருந்த உங்கள் அம்மாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நிலத்தை ஒரு அநாதாசிரமத்தை கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவங்களை இந்தியாவுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணேன். இந்தியாவுக்கு வந்த உடனே முதல் வேலையாக ஆசிரமத்துக்கு போனோம். அங்கே என்ன மேடம், ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. நீங்களே முன் வந்து உங்க லேண்டை அநாத குழந்தைங்களுக்கு தரேன்னு சொன்னீங்க. இப்போ ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துட்டீங்களே. கமலனா, என்ன இது? என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் குழப்பத்தில் இருந்தப்பதான் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆர்கே ஆண்டனின்னு 2 ரியல் எஸ்டேட் முதலீடுகளை பற்றி தெரிய வந்தது. அவங்களுக்கு ஒரு லேண்ட் தேவைப்பட்டால் எந்த லெவலுக்கு வேணாலும் போய் அந்த லேண்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்னால நாங்கள் நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போனோம். அனுராதா இறந்து போயிட்டதா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காளே. என்னது? நீங்க ஸ்ட்ரைட்டா கனடியன் எம்பசி போயிட்டு நீங்க தான் அனுராதா அப்படின்ட்டு அத்தன்டிகேட்டடா ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துருக்கோம். இப்படி ஒரு பித்தலாடம் நடந்திருக்குன்னு புரியறதுக்குள்ள ஆர்கே ஆண்டனி அந்த இடத்துக்கு நேரடியாக வந்துட்டாங்க. வணக்கம், என் பேர் சக்தி. நானே உங்களை நேரில் சந்திச்சு பேசணும் என்று தான் இருந்தேன். எங்களோட இடத்துல தவறுதலா உங்களோட கம்பெனி போட வச்சுட்டீங்க. பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. சிலோனா தமிழன் சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபாரின்லேருந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சு விட்டி போய் ஃபாரின்லேருந்து வந்த விளக்கெண்ணெய் மரம் என்னது மண் என்னது கொஞ்ச நாள் கழிச்சு என்னை அடிச்சு விட்டாங்க. வீட்டில் புருஷன் எல்லா நேரத்தில் பொண்டாட்டி புடவை பிடிச்சி இழுத்து விட்டாங்க. அங்கே கைப்பற்றுச்சு, இங்கே கைப்பற்றுச்சு, அதாச்சு இதாச்சு. என்ன ஃபாரின்ல இருந்து வந்தா ஊரை சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு நீ மிரண்டு ஓடி போக வேண்டிய நினைச்சியா? ஏய், நான் சொந்த மண்ணை பறி கொடுத்து உலகத்துல தனக்கென்று ஒரு அடையாளம் இல்லாம இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டு இருக்கானே ஒருத்தன், அவனோட வழி என்னன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை நாள் தான் நீ சேர்த்து அவருக்கு இவங்க கோபா போட்டு கொண்டே இருப்பாங்க. ஃபுல் ஸ்டாப் ஒருத்தன் மரணம் தானே முடிவா உங்கள் அப்பா சொன்னார் பண்ணிடலாம் தானே. இருந்தாலும் லோக்கல் போலீஸோட சப்போர்ட்டும் வேணும்னு அங்கேயே போய் ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இவங்க பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு சார். யாருமே இது வரைக்கும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் ரெஜிஸ்டருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார், அவங்க பிரச்சனை பண்ணணுன்னே வந்துட்டு இருக்காங்க. அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். அந்த இடத்துல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம். சார் கிட்ட சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டேனே. கம்ப்ளைண்ட் கூட வாங்கல. என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணிக்கலாம். கள்ளத்தோணியில தப்பிச்சு போன ஆள் தானே நீ? நீ இந்த மண்ணை காப்பாற்ற போறியா? நீ ஒன்று கவனிச்சியா? இந்த லேண்ட் ஆரம்பத்துல இருந்தே நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குல்ல. ஏதாவது பலி கொடுத்தா சரியாயிடுமோ? ஆமாடா, அந்த பொடிசுல இருந்து ஆரம்பிப்போமா? சக்தி
என்னென்ன பண்ணலாம்ண்ணா? சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குடும்பத்தையே கொலை பண்ணிட்டான். அவனை நீ பிடிச்சிட்ட, நாங்கள் தான் சாட்சி. பேச முடியும். ஓகே. சொல்லிருக்கலாம்ல, நீதான் என் அப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்ல வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனா நீதான் தமையன், தம்பி, உறவு என்று யார் வந்தாலும் மனுஷனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி யூவலுக்கு சொன்னாய. பணம் என்று சொன்ன பிறகுதானே நீ என்ன திரும்பியே பார்த்த. பணம் 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 எங்க அப்பா கூடது கூட தெரியல. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சு நான் அப்பே தெரிஞ்சிருந்தா அந்த பண்ணிருப்பேன். யாரு எவன் சொல்லு, சொல்லுப்பா, இப்ப சொல்லு, எவ்வளவு போகணும் சொல்லு. மாஸ் ஏகாம்பரம் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டானோன்னு நினச்சேன்டா. அவன் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லியிருப்பானே. உங்கள் அப்பன், ஆத்தா, அக்கா எல்லாத்தையும் நான் எப்படி கொன்னேன்னு. உன் குடும்பத்தை அஸ்திவாரமாக வச்சு தாண்டா நான் என் சாம்ராஜ்யத்தையும் ஆரம்பித்தேன். எனக்கு எது பண்ணாலும் மிச்சம் வைக்க பிடிக்காது. உன் விஷயத்தில் மட்டும் அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த வாண்டு என்னை ஏமாத்திடுச்சு. இல்லைன்னா அன்னைக்கே முடிச்சிருப்பேன். உன் குடும்பம் மாதிரி எத்தனை குடும்பம் என் தோட்டத்தில் புதஞ்சு கிடக்குது தெரியுமா? மொப்ப முகம் ஞாபகத்தில் இருக்கு கொஞ்சம், ஆனால் பேர் ஞாபகத்தில் இல்லை. உனக்கு உங்கள் அப்பன் பேர் தெரியாதுல்ல? என்னாச்சு? ஏய், இங்கே வேணாம், நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடு.
பசங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். ஆனால் எங்கே தேடியும் மாஸ் மட்டும் கிடைக்கலண்ணே. எவ்வளோ பேர் வேணாலும் கூட்டிகிட்டு போ, எனக்கு அந்த மாசு உயிரோட வேணும். அவங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். ஆ இப்போ வணக்கம். மதிக்கு என்னாச்சு? அது நம்ம குவாரியில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அது இந்த பாறை வெடிக்கிறதுக்கு. எல்லாம் எனக்கு தெரியும். கண்டெய்னர் பற்றி தெரிஞ்ச ஆண்டனி மதி 2 பேருமே நம்ம ஃபாரினில் இருக்கும்போது இறந்துருக்காங்க. அது நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க. எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே பணம் என் கைக்கு வரணும். வரலன்னா என்ன நடக்கும்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்காதீங்க. வாமா. அப்பா அப்பா சேட்டு இங்க தான் இருக்கேன் மாஸ். எங்கப்பா எங்க போயிட்டப்பா? மரணி என்னால அவங்கள பார்க்க முடியல. ஜெட்டே இல்ல மண்ணி அப்பா ஜெட்டே சொல்றது கேளு மாஸ். இல்ல கட்டுங்க உங்க தெரியுவாங்க மாஸ். மாஸ் ஸ்ட்ரைட் பண்ணது போடுங்க. மண்ணி அப்பா எங்க இருக்கீங்க மாஸ்? எங்க தோஞ்சிங்க? எங்க இருக்கீங்க? எனக்கு கரை தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் மண்ணி இல்ல இங்க பார்க்க முடியல என்னால. ஜெட்டே அப்பா எங்க போயிட்டீங்க? நிச்சயமா எப்படி எடுத்துறீங்க? பார்க்க முடியல மண்ணி. ஜெட்டே கூட தான் பேசுறாரு. கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சீமதி டேய் மாஸ் இங்க தான் இருக்கேன். எல்லாரும் இங்க தான் பாருங்க. ஏன் சார் கழுகுறீங்க? அப்பா பார்க்கணும் சார். நான் உங்களுக்கு வேணும் சார். நான் எனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு என்னால பார்க்க முடியல. டேய் ஜெட்டே டவுட் எங்கடா போல? அப்பா ரிலாக்ஸ். அப்பா மாஸ்க்கு என்ன பாச்சு? பத்தி அழகு மாசாலடி நம்மள காணே இல்லாத எல்லாரும் கூட இருப்பாங்க சார். அவங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஓம் ஒரு ஆக்சிடென்ட்ல கிடைச்ச சக்தி இன்னொரு ஆக்சிடென்ட்ல போட்டது. எல்லாத்தோட கசியாசையும் கேட்டு செஞ்சு விட்டுக்கிறேன். உன்கிட்ட கேட்கவே இல்லையடா. உன் கசியாசை என்ன மச்சி? கடைசி ஆசன்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு நீ யார் இருக்கா மாசு? நீ மட்டும் தான் இருக்க. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்து உன்னை அப்படி டார்ச்சர் பண்ணணும். சட்டே டேய் இங்க நினைக்கிற இதானே ஜெட்டு இருக்க. எனக்கு ஒரு நாள் கேட்டு தெரியுமா? செத்தவங்க கூட பேசுற மாதிரியா பேசுறேன்னு. அது இப்போ வலிக்குது மேட்ச். டேய் அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா தெரிஞ்சோம்னா உன்னை பார்க்க முடியல. ஒன்றும் இல்லை. இது பாரு மாஸ், 75 கோடி ரூபா இங்கே தான் இருக்கு. நீயும் மன்னனி அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க. நான் அவகிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்கள் அப்பாவும் விரும்புவார். அவர் அது விரும்ப மாட்டார் சார். ஏன்பா நீ அதை விரும்ப மாட்டல்ல? ஆர்கே விட அண்ணனை போடணும்ப்பா. என் கையால் போடணும்ல. பார்த்தீங்களா? அவன் நான் தான் சார் போடணும். எங்கள் அப்பாவுக்கு அதான் வேணும். இல்லை மாஸ், ஆண்டனி மத்திய ஆர்கே அந்த கமிஷனர் இவங்களை கொல்றதுக்காக தான் நான் ஜெயிலும் தப்பிச்சு வந்தேன். அதில் அந்த கமிஷனர் நான் போட்டேன். மற்ற 3 பேர்ல 2 பேர் யார் என்னன்னு தெரியாம போட்டேன் சார். அதுக்காக எங்கள் அப்பா வேண்டாம் சட்டையெல்லாம் போட்டேன் சார். அவரை திட்டி தீத்தேன் சார். இப்போ தெரிஞ்சு போடணும். என் கையால் போடணும். உன் விஷயத்தில் மட்டும் அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த வாண்டு என்னை ஏமாத்திருச்சு. இல்லைன்னா அன்னைக்கே முடிச்சிருப்பேன். உன் குடும்பம் மாதிரி எத்தனை குடும்பம் என் தோட்டத்தில் புதஞ்சு கிடக்குது தெரியுமா? மொத்தம் முகம் ஞாபகத்தில் இருக்கு கொஞ்சம், ஆனால் பேர் ஞாபகத்தில் இல்லை. உனக்கு உங்கள் அப்பா பேர் தெரியாதுல்ல? உங்கள் தோட்டத்தை தோண்டுனா இப்படி பல 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 பலான மேட்டர்லாம் கிடைக்கும் போல இருக்கு.
இதெல்லாம் நான் கண்டுக்காம இருக்கணும்னா நீங்க கமிஷன்ட்ட சொன்னா நடக்காது. எனக்கு எவ்வளவு கமிஷன் சொன்னாதான் நடக்கும். நான் 20 கோடி தரேன். எனக்கு மாசு வேணும். அவங்ககிட்ட இருக்க என்னோட டாக்குமெண்ட்ஸ் வேணும். இந்த சவுண்டோட ஒரிஜினல் காப்பி வேணும். நான் நல்லா பிளான் பண்ணிட்டேன். அந்த மாசை எப்படி பீஸ் பீஸ் ஆக்கி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுன்னு. டன் சார். நான் வந்தும் ஒன்றும் பிடுங்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இதை லஞ்சமாக வச்சுக்கிட்டு அவனை வண்டியில் ஏற்றுங்க. ஏகாம்பரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. மாசுங்க இல்லை, டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வந்துச்சு. கண்டெய்னர் எங்கே இருக்குது? கிருஷ்ணப்பட்டினம் போர்ட், ஆந்திர பிரதேஷ். அந்த ஏகாம்பரத்தை உயிரோட கொண்டு வந்து பணம் கைக்கு வர வரைக்கும் அவன் நம்மக்கிட்ட இருக்க தான் சேஃப். டீட்டெயில்ஸ்லாம் நரேஷ் கிட்டே இருக்கு. நரேஷ், ஏய் ஓப்பன் பண்ணு. உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறவெல்லாம் இப்பவே இங்கிருந்து ஓடிடு. ஒத்தாளா இருந்துட்டு என்ன மிரட்டுறியா? பண்ணுங்கடா. யாரா சொன்ன? நான் ஒத்த ஆள்னு. டேய் வாங்கடா. டேய் என்ன மேஜிக் காட்டுறியா? பணம் எங்கடா இருக்கு? ஏய் சுற்றாத. பணம் எங்கடா இருக்கு? சொல்லு, தலை சதறிடு. மை ஜாப் இஸ் டன். இனிமே நீ அவனை சுட்டு சூப்பு வச்சு சாப்பிடு. இதில் 75 கோடி பணம் இருக்கு. இப்போ டீல் ஓகே. அந்த ஆர்கே பையில எங்கே கூட்டிட்டு வரணும்? ஆர்கே உன்னை நம்பணும்னா நான் சொல்கிற இடத்துல ஏகாம்பரத்தை போய் முதல்ல அரெஸ்ட் பண்ணு. அவன் எவ்வளவு கொடுத்தானோ அதை விட அதிகமா தரேன்டா நானு. சாரி ஆர்கே, எனக்கு பெஸ்டா கொடுக்கறவனை விட ஃபர்ஸ்ட் கொடுக்கறவன் தான் முக்கியம். நல்லவமா நடிச்சு ஏமாத்திட்டல. நல்லவன் யாரையா சொன்னா? ராங் இன்ஃபர்மேஷன். Inglorious bastards. Hey, ஏன்டா அந்த டோரை தூக்கிட்டு போறீங்க? டேய், அந்த மனுஷனுக்கு நம்மள தெரியுதுடா. சார், ஐ அம் ஸ்ரீபதி, மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். பேசியே கொன்றுவான் சார். ஜாக்கிரதை. சார், உங்களால ஒரு காரியம் ஆகணும். இங்க யார் செத்துட்டா காரியம் பண்றதுக்கு? நாங்களே செத்து தான் சுத்திட்டு இருக்கோம். அதுக்கே இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? ஏன்டா பின்னாடி இந்த அடிக்க? சார், என்னோட ஆசை என்னன்னா, என்னடா அவன அடிச்சா இவனுங்க காணாம போயிட்டானுங்க. ஏய், எங்கடா போயிட்டீங்க? சரி, எங்க நம்ம ஹீரோ? அவர் மட்டும் சோலோவா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. கூட போய் நம்மளும் ஸ்டைல் பண்ணுவோம். பாவண்டா, இவரும் ஹீரோங்கிறதே மறந்துட்டாரு. ஆமாண்டா.
அப்பா பாக்குறியா? அப்பா பாக்குறல்ல, பாரு. வாட்சிங் தானே? என் அப்பன் பேர் என்ன கேட்ட? என் அப்பன் பேர் சக்தியா? அதான் சொன்னல, இவன் ஏன் கையில தான் சாவான்னு சொன்னல. நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. வாடா.